ஓகே, வெல்கம் பேக் அகைன் அவர் சேனல். ஸோ இது உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ டீ பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே அட்ரஸ் கேட்டேன், டீ கடை வரணும் கேட்டேன். செம்மையாக பேசினார், சூப்பராக பேசினார், அதுமாதிரி சப்போர்ட்டும் பண்ணார். ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, சூப்பராக பேசுகிறாங்க தென்காசியில். ஸோ இந்த ரூட்டு தான் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடுன்னு சொன்னார். ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ லொக்கேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ வர்றவங்க இந்த மேற்கரை வரைக்கும் தான் ரோட் மேப் காட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டாது. ஸோ அந்த மேற்கரையிலே அந்த டீ கடை இருக்கும். ஸோ ஹோலி கிராஸ் அப்படி ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே உங்களுக்கு அந்த மலைக்கு கீழே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே உங்களுக்கு ஒரு போர்டு போட்டிருக்கும், சின்னதாக ஒரு அம்மன் கோயில் இருக்குது, ரொம்ப சின்னது. ஸோ அதுக்கு ரைட் சைடு உங்களுக்கு வர்றவங்களுக்கு தென்காசின்னு ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன சிமெண்ட் ரோடு போகும். ஸோ அந்த ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா இப்படி இந்த ரோடு தான். ஸோ இதில் போக சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ இதில் லொக்கேஷனும் அவ்வளோதான், சூப்பராக அருமையாக இருக்குது. ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம். வனக்காளி பத்திரம், வனக்காளி அம்மன், வனக்காளி, அது எனக்கு வாயில் கரெக்டாக வரமாட்டேங்குது. வனபத்ரகாளி அம்மன், கரெக்டாக வனபத்ரகாளி அம்மன் கோயில் அருமையாக இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் வந்து ட்ராவல்ஸ்லாம் வரலாம், யூடியூப்லேயும் பார்த்தேன். ஸோ ட்ராவல்ஸ்லாம் வரும், பஸ் இல்லை. ஸோ அந்த மேற்கரை வரைக்கும் அந்த டீ கடை வரைக்கும் தான் பஸ் வரும். ஸோ அது அச்சன் கோயில் போகிற பஸ்ஸு. ஸோ நீங்கள் வரலாம், அச்சன் கோயில் போகிற பஸ்ஸு வந்து வரும். அங்கே இறங்கிட்டு இங்கே வரணும் நம்ம. ஸோ ஆட்டோ இல்லை ஏதாவது பிடிச்சிட்டு தான் வரணும். ஸோ எனக்கு ஜீப் நின்றுட்டு இருந்துச்சு, கேரளாவோட ஜீப்பு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்துடலாம். ரொம்ப சின்ன ரோடு தான், பட் போகும், ட்ராவல்ஸ்லாம் போகும். பஸ்ஸும் கட்டாகும், பஸ்ஸு வந்து கட்டாகும். ப்ரைவேட்டில் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஸோ ஃபேமிலிஸ் வந்து இந்த சபரிமலை போகிறவங்க ஸோ நல்லா இருக்குது, வாங்க வந்து பாருங்கள். இது அச்சன் கோயில் போகிற ரூட்டு தான். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்துடலாம் நம்ம. எருமிச்சாவடி ஃபால்ஸு. ஸோ இந்த டேமுக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது, அந்த ஃபால்ஸோட தண்ணி தான் வருதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயில் என்னென்னா, ஒரு கிறிஸ்டியன்ஸு ஃபாதர் வந்து அவரோட கனவில், ஸோ யூடியூப்பில் பார்த்து தான், அதே மாதிரி அந்த கடைக்காரர்கிட்டையும் கேட்டேன். ஸோ அவர் அதுதான் சொன்னார், அந்த ஃபாதர் கட்டின கோயில் தான் அப்படின்னு. ஸோ நல்லாயிருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னாரு. ஸோ டூரிஸ்ட்லாம் இந்த பக்கம் அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ டூரிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த கோயில். ஸோ 2 வீலர் போகுதான்னு கேட்டேன். ஸோ அவரும் போப்பா கோயில் வரையும் போகும் அப்படின்னாரு. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. மாடுங்க, இந்த சீம் மாடுங்க தாங்க நிறையா இருக்குது. இது சீம் மாடு இருக்குது, நாட்டு மாடும் இருக்குது. ஸ்லோவாக தான் போய்ட்டுருக்கு, 30, 30, 40 தான் மெயின்டைன் பண்ணுறேன் ஸ்பீடு. ஏன்னா நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. நான் ஸ்பீடாக ஓட்டி அதை கெடுக்க விரும்பலை. மீன் ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி போகணுன்னு தெரியலையே, இவரை கேட்டு பார்ப்போம். ஆனால் கோயிலுக்கு போகணும், எப்படி போகணும்? அதில் போகணுங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவும் ரோடு போகுது, அதில் போயிடாதீங்க. ஸோ காட்டுறோம் பாருங்கள், பின்னாடி போய் மறுபடியும். ஸோ பைக் போகுது, பட் பார்ப்போம், போய் பார்ப்போம். ஸோ இதுதான், ஸோ இந்த ரூட்டு தான் எடுக்கணும். புரியல. வேணும்.
ஸோ இங்கே வந்து கோயிலுக்கு இந்த இதை வாங்கிட்டு போயிடுவோம், சூடம் ஏற்றிட்டு வந்துடுவோம். அதுக்காக தான் போகிறோம். இருக்கு. சுண்டல், மாங்காய், பைனாப்பிள் எல்லாம் இருக்குன்னு வரும். பைக் மேலே வரைக்கும் போகுங்களா? பெரிய வண்டி போகும். இன்னும் இதில் இருந்தால் நான் அந்த முக்கு வர கொஞ்சம் கல் இந்த இது மாதிரி கேட்டு கிடக்கு தெரியுதா, அது வர கொஞ்சம் கல் பதிச்சிருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் மண் வரும். பார்த்து போயிட்டாங்க. ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இது வந்து மாதிரி கல் தான் இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் கல் இருக்கும். அதுக்கப்புறம் மண் ரோடு நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க. பட் ஓகே தான். இந்த ஆஃப் ரோடு வண்டிங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. பார்த்து வாங்க. நல்லா இருக்குது, ஓகே தான். ஆஃப் ரோடு நீங்கள் இந்த எக்ஸ்பல்ஸு, ஹிமாலயா இதெல்லாம் ஓட்டலாம், நல்லாயிருக்கு. ஓகே தாங்க ரோடெலாம். நீங்கள் ட்ராவல்ஸே வரலாம், சூப்பராக இருக்குது. வா 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 இப்போ தான் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வரையும் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ தான் டெவலப்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கே எது போட்டிருக்காங்க, எப்படி போகுமா இல்லையான்னு தெரியல, போய் தான் பார்ப்போம். ஸோ மறுபடியும் இப்படி ரோடு வருது. பார்க்கல இந்த ஏரியாவோட கேட்கலாமா. ஸோ வந்துட்டுருக்காங்க பாருங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சைட்லேருந்து வரும்போது தான் கொஞ்சம் பார்த்து வரணும், ஏன்னா டவுனு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக வாங்க. நிறைய கல் பெருசாக போட்டிருக்காங்க. ரோடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வர்றவங்க நோட்டீஸ் போர்டு பார்த்தேன். வர்றவங்க வந்து இந்த தோட்டத்தில், இந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தோட்டத்தில் வந்து இதெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஸோ எதையும் பறிக்காமல் வாங்க. ஸோ அதுதான் போட்டிருந்தாங்க அவங்க. அந்த சைடில் வரும்போது தான் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன் எனக்கு, ஏன்னா நிறைய கல்லுங்க இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் வரணும். பேசாமல் நடந்தே வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது எனக்கு. டூ வீலர்ஸ் ஓகே தான், நோ இஷ்யூஸ். இதுதான்ப்பா கோயில். ஸோ கோயிலுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ எடுப்போம். ஸோ இங்கேருந்து வியூவை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது வியூவு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போகும்போது தான் எனக்கு ஹெவி ரிஸ்க்காக இருக்க போகுது. என்னப்பா இது, இதுதான் கோயில். ஸோ
தெரியுதா இல்லைன்னு தெரியல கேமராவில்.